உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி உலக மகளிர் தினம். அதுக்கு முதல்ல ஒரு வாழ்த்து சொல்லிக்குவோம். அப்படி பொதுவாக சொல்லாமல் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில பெண்மணிகளை பற்றி சொன்னால் என்ன அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அவங்க ஏன் சிறப்பானவங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். முதல்ல ஒரு இளம் பெண், 20 வயது இருக்கும். நான் பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது லோனை பற்றி விசாரித்தாங்க. வீட்டு அடமான கடன் பற்றி டீட்டெயிலாக சொல்லிட்டேன். எதுக்குமா வேணும்னு கேட்டேன். எங்கள் அப்பா கால் ஃப்ராக்சராக இருக்குது, அது சரி பண்ணுறதுக்கு 1.25 லட்ச ரூபா கேட்குறாங்க. அந்த பணத்தை நான் ரெடி பண்ணி கொடுக்கணும், நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு வந்தாங்க. எங்கே ஒர்க் பண்ணுறீங்கன்னா பெங்களூரில் ஒர்க் பண்ணுறேன். நான் எப்போ வர முடியும்னு கேட்டேன். சனிக்கிழமை மட்டும்தான் வர முடியும் அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இங்கே உள்ளூரில் இருக்கவங்களே படாத பாடு படுவாங்கம்மா, நான் கேட்குறதெல்லாம் ரெடி பண்ணணும். கரெக்டாக நீங்கள் சனிக்கிழமை வருவீங்க, அன்றைக்கி ஏதாவது லீவு நாளாக இருந்தால் என்னை பார்க்க முடியாது. பேங்க் ஒர்க் பண்ணி நான் லீவு போடுற மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் என்னை பார்க்க முடியாது. ரொம்ப கஷ்டமாச்சே அப்படின்னு. நீங்கள் எந்தெந்த சனிக்கிழமை வர சொல்கிறீங்களோ நான் வந்துடுறேன். எவ்வளோ நாளில் கொடுப்பீங்க? ஒரு 30 நாள் எங்கள் கணக்கு. 2 மாதம் வச்சுக்கோங்க, சேஃப் ஜோனாக தான் அப்படின்னு சொன்னேன். இப்போவே போய் நான் இந்த 2 மாதத்துக்கு உண்டான 8 வாரத்துக்கு போக வர டிக்கெட்டை புக் பண்ணிடுறேன்ட்டாங்க இந்த பொண்ணு. அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி வந்து ஒரு 1லேருந்து 1.5 மாதத்துக்குள்ளே பணத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க. அந்த பெண்ணுக்கு இன்றைக்கி நாம் மகளிர் தின வாழ்த்துக்களை சொல்லுவோம். அடுத்து ஒரு அம்மா தன்னுடைய மகளுக்கு கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லாத மாதிரி இருக்குது, அதுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனோம், எனக்கு ஒரு 5,000 ரூபா போதும் அப்படின்னாங்க. அவங்க வந்து ஒரு முகமதிய வகுப்பை சேர்ந்தவங்க. நான் சொன்னேன், 5,000த்துக்காக நீங்கள் ஏம்மா இந்த ஹவுசிங் லோனில் கஷ்டப்படுறீங்க? இது 5 லட்சம் வாங்கினாலும் அதே அலைச்சல் தான், 5,000 வாங்கினாலும் அதே அலைச்சல் தான். பணம் நீங்கள் ஏன் உங்கள் சமுதாயத்தை சேர்ந்த உயர்ந்த ஒரு பணக்கார இடத்துல இருக்கக்கூடிய தான தர்மம் செய்யக்கூடிய, அப்போ ஒரு பெரிய துணிக்கடை இருந்தது, ஃபேமஸாக இருந்தது, அவங்கள குறிப்பிட்டு சொன்னேன், நீங்கள் ஏன் அங்கே போய் உதவி கேட்கக்கூடாது அப்படின்னு. இல்லை சார், எங்களுக்கு ஒரு வீடு கோட்டமேட்டில், சின்ன வீடு தான், 5,000லாம் தாராளமாக தருவீங்கன்னு நினைக்கிறேன், எதுக்கு போய் அவங்ககிட்ட நின்றுட்டு வேண்டாம் நான் லோனே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி வாங்கி அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. இந்த இடத்துல இந்த தாய்க்கும் அந்த மகளிர் தின வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். அடுத்து 3வது பாருங்கள், அம்பிகான்னு ஒரு அம்மா. அவங்க கணவர் பேர் லிங்கம். அவங்க ஒரு எளிமையான குடும்பத்தை சேர்ந்தவங்க, கோட்டமேட்டில் தான் இருக்காங்க. ரொம்ப வருஷமாக 50,000 60,000 லோன் வாங்கி 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 சரியாக கட்டிக்கிட்டே இருப்பாங்க. 4-5 குழந்தைங்க, சின்ன வருமானம், கஷ்ட ஜீவனம். அவங்களுக்கு வாழ்க்கையில் எப்படியாவது ஒரு ஆர்சி வீடு கட்டிடணும் அப்படின்னு ஒரு எண்ணம். ஆனால் அதுக்கு முடியுமா முடியாதான்னு தெரில. ஆனால் அவங்க எண்ணம் வலுவான எண்ணம். நேராக என்கிட்ட வந்தாங்க, இந்த மாதிரி வீடு கட்டலான்னு இருக்கோம், அதுக்கு ஒரு 3 லட்ச ரூபா லோன் இருந்தால் போதும், நான் சமாளிச்சுக்குவேன், நீங்கள் தர முடியுமா அப்படின்னாங்க. கார்ப்பரேஷனில் அப்ரூவ்டு பண்ணி கொடுத்தாங்கன்னு சொன்னால் நாங்கள் முயற்சி பண்ணலான்னு சொன்னோம். செக்ரட்டரியும் பார்த்தாங்க, அவரும் அதே தான் சொன்னார். ஒன் ஃபைன் மார்னிங் பாருங்கள், அப்ரூவ்டு பிளானோடு வந்துட்டாங்க. 3 லட்ச ரூபா சாங்ஷன் பண்ணிடும், 3 ஸ்டேஜாக தருவோம், எல்லாம் சொல்லியாச்சு, ஓகேன்ட்டாங்க. பேஸ்மெண்ட் போட ஆரம்பித்தாங்க. அந்த இடம் கொஞ்சம் களிமண் பூமிங்கிற மாதிரி சொன்னாங்க. கிட்டத்தட்ட 13 பில்லர் போட்டிருக்காங்க. அப்போ இன்ஸ்பெக்ஷன் போன அதிகாரியும் நானும் போய் பார்க்கும்போது அந்த மேனேஜர் என்னன்ட்டார், இவங்களுக்கெல்லாம் லோனே கொடுக்க முடியாது, கொடுத்தா கட்ட மாட்டாங்க, 3 லட்ச ரூபா எந்த மூளைக்கு? இந்த 13 பில்லருக்கு அன்றைக்கி ஒரு பில்லருக்கு 10,000 ரூபா வீதம் 1,30,000 40,000 செலவாயிருமே, வீடு எப்படி கட்டுவாங்க அப்படின்னு ஒரு போடு போட்டார். ஒரு நம்பிக்கை தான். நான் வேணால் கேரண்டி கையெழுத்து போடுறேன் அப்படின்னு. அப்போ அவர் கொஞ்சம் யோசிச்சார், இவன் ஏன் கேரண்டி கையெழுத்து போடுறேங்கிறான் அப்படின்னு. அப்படி இல்லை, ஒரு கஸ்டமருக்கு வந்து ஒரு பேங்க்காரங்க வந்து உதவி செய்கிறதுங்கிறது ஒரு மரபு. மற்றபடி அவங்க எனக்கு சொந்த பந்தமெல்லாம் கிடையாது, தெரிஞ்சவங்க, அவ்வளோதான். ஆனால் நான் கேரண்டி கையெழுத்து போடுறேன்னு சொன்னால் தலையை வச்சாவது அடமானம் வச்சு கட்டிடுவாங்க அப்படிங்கிறது ஏன் நம்பிக்கை. என்ன நினச்சாரோ லோன் சாங்ஷன் பண்ணிட்டார். கடைசியில் அந்த அம்மா நம்ம எதிர்பார்த்ததை விட அழகாக கட்டி 3 மாடி கட்டி
கையில் காலில் எல்லாம் போட்டு பிரட்டி, அது ஒரு வெறி மாதிரி, அது லட்சிய வெறி. பல காலம் ஓட்டு வீட்லேயே குழந்தைங்களை வச்சுட்டு மழையிலையும் வெயிலையும் கஷ்டப்பட்டவங்க வைராக்கியமாக இருந்து சாப்பிட்டாங்களோ இல்லையோ கரெக்டாக அந்த வீட்டையும் கட்டி முடித்தாங்க, அந்த கடனையும் கட்டி முடித்தாங்க. அதுதான் இந்த இடத்துல அழுத்தமாக சொல்லணும். ஆக இந்த மாதிரி வைராக்கியமான ஒரு தாய், அவங்கள பற்றியும் இந்த இடத்துல இன்றைக்கி அவங்க நம்மளோட இல்லை, இருந்தாலும் அவங்கள பற்றி நம்ம இன்றைக்கி பேசுகிறோம். இப்போ அந்த அளவுக்கு ஒரு சாதனை பண்ணிட்டு போயிருக்காங்க. எல்லோருக்குமாக சேர்த்து மீண்டும் ஒரு முறை மகளிர் தின வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். இதாங்க இன்றைக்கி விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.